ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். வினிகர் இல்லாதவங்க ½ லெமனை யூஸ் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வைக்கணும். ஒரு பேனில் 200 ml ஆயில் எடுத்து இதில் விட்டு நான் இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் போடுறேன். இப்போது சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃப்ளேமை வேகமாக வச்சு நாம் சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கனு மேலே மட்டும்தான் கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே மிடிலாக வெந்திருந்தால் போதும். சிக்கனை நீங்கள் இப்போயே ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா நாம் தம்மில் போடும்போது சிக்கனை ரொம்ப கலண்டு போயிடும். அதனால் மிடிலாக வேக வச்சுக்கிட்டால் போதும். ஆனால் மேலே ஃப்ரை ஆகி இருக்கணும் பார்க்குறப்ப. இப்போது சிக்கன் ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதிலே சேர்த்துக்கணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் 2 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கணும். இப்போது இதில் கொரியாண்டர் லீவ்ஸும் மின்ட் லீவ்ஸையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து இதில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதில் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நாம் ஏற்கனவே சிக்கன் ஃப்ரை பண்ணதில் நம்ம இஞ்சி பூண்டை சேர்க்கலை. இப்போது இதில் 2 பெரிய பச்சை மிளகா, 2 பெரிய தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது இந்த சிக்கன் பிரியாணிக்கு நாம் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஏற்கனவே நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லைல்ல இந்த பிரியாணியில். 2 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி விடுறேன். இப்போ இது கூடவே 1/2 கப்பு தயிரை சேர்த்துட்டு அதோட நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் அதிலே சேர்த்துடணும். நான் சிக்கனை மேரினேட் பண்ணும்போது நான் ஏற்கனவே சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போது இது ரைஸுக்குள்ள சால்ட்டை நம்ம தேவையான அளவு இப்போ சேர்த்துக்கலாம். நான் இப்போது 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து களைஞ்சிட்டு நான் இதை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலாக்குள்ள கிரேவியில் நம்ம சேர்த்துக்கலாம்.
நான் இந்த பாஸ்மதி ரைஸை 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஒவ்வொரு பாஸ்மதி அரிசியோட டைமும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அதுக்கு தகுந்த போல் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ரைஸை இப்போ போட்டுட்டு லைட்டாக எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து இப்போ லிட்டை போட்டு ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு நாம் 20 மினிட்ஸு இதை அப்படியே தம்மில் விட்டுடலாம். பாருங்கள், இப்போ 20 மினிட்ஸ் கழிச்சு லிட்டை ஓப்பன் பண்ணுறோம். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம எந்த ஃபுட் கலருமே நம்ம யூஸ் பண்ணலை. பாருங்கள் சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உதிரி உதிரியாக இருக்குது. இந்த பாஸ்மதி ஒரு ரைஸு கூட உடையவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு சிக்கன் பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அஜ்வின் ரெசிபீஸ், உங்களுக்கான ரெசிபீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.